Hi, hello, and welcome to Cinema Express. My name is Ram Venkat Shrikar. Today we have with us editor Ruben to talk about his filmography, editing, and his latest release, Sardar. வணக்கம் ரூபன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மிஸ்டர் ராம். எப்படி நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். எப்படி இருக்கு பாம்பே? எப்படி இருக்கு? How are things? Bombay is good. Yeah, things are good. Like I'm held up with Jawan, and it's going good. Super. So congrats for Sardar. The film is Thank doing you. really well, and I really like the எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் because it has two characters and சில சீக்வன்சஸ்லாம் எனக்கு எடிட் பண்ணது ரொம்ப ஸ்டைலிஷா அண்ட் எப்படி ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் பேரல்ஸ் ட்ரா பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கங்க்ராட்ஸ் ஃபார் தட். Thank you. பிஃபோர் Thank கம்மிங் டு you. சர்தார், உங்க ஜேர்னி பத்தி கொஞ்சம் பேசிடலாம். வேட்டையாடு விளையாடுல அசிஸ்டன்ட் எடிட்டர் ஆரம்பிச்சு இன்னைக்கு சர்தார் அண்ட் நவ் அப்கமிங் ஜவான் வரைக்கும் போயிட்டீங்க. ஹவு அண்ட் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க தட் எடிட்டிங்கும் ரவுடிஸ் சொல்ற மாதிரி ஒரு வாட்டி கத்தி நம்ம எடுத்தா அது வைக்க முடியாது, அந்த மாதிரி தான் எடிட்டிங்கும். ஒரு 10 வருஷமா லைக் நீங்க ஒரு சிம்பாலிக்கா Yeah. சொல்லியிருந்தீங்க தட் Yeah. தூங்குறதுக்கு நேரம் இல்லைன்னு. எப்படி எப்படி இருந்தது இந்த கடந்த ஒரு அட்வென்ச்சர்? எவ்வளவு கிரேசியா இருந்தது? I never thought I'll pursue editing as my career. ஓகே. அது எனக்கு எப்பவுமே வந்து I wanted to be a filmmaker. அது I would call me as an accidental editor. So ஏதோ ஒரு இதுல வந்து ஐம் பேசிக்கலி விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட். ஸோ ஐ வாண்டட் டு பர்சியூ ஃபில்ம் மேக்கிங். அதுல இன்டர்ன்ஷிப் பண்ண போய் தான் வந்து ஐ காட் இன் டு எடிட்டிங். மிஸ்டர் கௌதம் மேனன் வேட்டையாடு விளையாடு அதுல அது ஒரு மாதிரி ரொம்ப பிளேஃபுல்லா கம்ப்யூட்டர் தெரியுன்றதுனால வை டோன்ட் யூ சிட் வித் ஆண்டனின்னு சொல்லி இட் ஆல் ஸ்டார்டட் வித் தேர். அங்க ஆண்டனி சார் அவரோட ஸ்டுடியோல போகும்போது ஐ ஸ்டார்டட் லேர்னிங் தி கிராஃப்ட் அண்ட் தி ஆர்ட் ஆஃப் ஃபில்ம் ஸ்டோரி டெல். ஸோ அதுல கொஞ்சம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபில்ம் மேக்கிங் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அண்ட் யா ஸ்டார்டட் ஒரு 10 படம் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் 10 60 படம் கிட்ட முடிச்சுட்டு வந்துட்டீங்க. டைரக்ட் பண்ணலாம். இட் இட் வென்ட் த்ரூ. எனக்கு அதுக்கு மேல வந்து ஐ குடன்ட் ரெஸ்ட் அண்ட் கெட் டைம் ஃபார் மை செல்ஃப் ஆர் ஃபார் டைரக்ஷன். ஸோ அதனால அப்படியே போயிட்டு இருக்கேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி எனக்கு இது வரைக்கும் இட் இட் இஸ் அ ரோலர் கோஸ்டர் ரைட் தான் சொல்லலாம். சோ மெனி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் யா போத் கிராஃபாவும் கெரியர் கிராஃபாவும் இமோஷனலி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தேர் ஆர் சோ மெனி அண்ட் சோ மெனி அசோசியேஷன்ஸ், lovely associations with directors, production houses, actors. தலைவர் ரஜினிகாந்த் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ ஷாருக் கான். அண்ட் யா இப்போ ஷாருக் சார். ஸோ அதனால எனக்கு ஐம் லைக் தேர் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தேர் இஸ் ஸ்டில் சம்திங் தேர் டு அச்சீவ் இன் ஃபில்ம். அது ஐம் லவ்விங் இட். ஓகே, தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்க உங்க வேலை என்ஜாய் பண்றது தான், தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்க ட்விட்டர் பயோல ஸ்கிரீன் ரைட்டர்னு இருக்கு. இஸ் இட் பிகாஸ் உங்க இன்டர்வியூஸ்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் லைக் எடிட்டிங்ல மிஸ்டர் மித்ரன் கூட சொல்லியிருக்காரு லைக் நிறைய விஷயங்கள் ஸ்டோரின்றது வந்து எடிட்டிங் டேபிள்ல திருப்பி இன்னொரு வாட்டி எழுதப்படும், படத்தோட ஸ்கிரீன் பிளே எல்லாம் மாறும். அதனாலதான் ஸ்கிரீன் ரைட்டர்னு உங்க ட்விட்டர் பயோல இருக்கா, இல்ல ஆர் யூ பர்சூவிங் ஸ்கிரீன் ரைட்டிங்? பிகாஸ் உங்க விக்கிபீடியால உங்க ஸ்கிரீன் ரைட்டிங் கிரெடிட்ஸ் எதுவுமே இல்லை, அதனால இல்ல, கியூரியாசிட்டியில கேட்டேன். correct. Wikipedia, it is something people only know me as an editor. Like I don't personally seek credits for screenwriting, like or writing. But I write a lot. I love to write a lot, and I'm writing since my college days. So I have a number of stories and screenplays, and I also write adapt it for my friends.
லைக் மித்ரன், சாம் ஆண்டன் இவங்க மாதிரி அதுங்களுக்குலாம் வந்து தே லவ் டு அசோசியேட் மீ ஆஸ் அ ரைட்டர். ஸோ ஐ ஆல்வேஸ் ஐ ஆல்சோ டூ ஆஸ் ஆஸ் அ பேஷன். எனக்கு வந்து எனக்கு ரைட்டிங் வந்து ரொம்ப இது இருக்கும். ஒன்ஸ் ஐ கெட் இன் டு த டேபிள் I start writing. Like I would want to recreate the narrative. அதை எப்படி பண்ணலாம், அண்ட் ஐ ரைட் கவுண்டர்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரீ ஷூட் ஐ யூஸ் டு ரைட். அண்ட் ஓகே. கிரெடிட்டா வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கூர்கால வந்து ஐ ஹாவ் த ரைட்டர் கிரெடிட்ஸ். ஓகே. ஸோ ஐ வாஸ் ஒன் ஆஃப் த டயலாக் ரைட்டர்ஸ் இன் கூர்கா. ஸோ எனக்கு basically it's not about the process, it's about the passion I'm carrying, and I also have my own scripts which I want to direct, and I also want to produce the scripts which I have written. So இந்த மாதிரி நிறைய கோல்ஸ் இருக்கு. So I'm on it. வாவ். ஸோ இப்போ நான் ரீசென்ட்லி மிஸ்டர் பிரவீன் கேஎல்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அண்ட் ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் த சேலஞ்சஸ் ஆஃப் எடிட்டிங் ஃபார் மில்லேனியல்ஸ். இப்போ வென் கான்டென்ட் இஸ் 30 செகண்ட்ஸ்க்கு 15 செகண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி கான்டென்ட் வந்ததுக்கு அப்புறம் எவ்ரி திங் இஸ் அபவுட் ஃபாஸ்ட்னஸ் இல்லையா? லைக் இப்போ நமக்கு அட்டென்ஷன் ஸ்பேனே ரொம்ப குறைஞ்சிருச்சு. கடந்த ஒரு 2 இயர்ஸ்ல ஓடிடி ஸ்ட்ரீமிங்லாம் வந்ததுக்கு அப்புறம் ரிமோட் நம்ம கையில இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் நம்ம ஃபார்வர்ட் பண்ற 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் பண்ற. ஸோ நீங்க கடந்த 10 இயர்ஸா நீங்க ஒரு பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பீங்க. இப்போ இருக்கிறதுல இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு எடிட் பண்றது ஒரு லைக் எப்படி சொல்றது, எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா நிறைய மாறி இருக்கு. தேர் லைக் இட்ஸ் நாட் அபவுட் 30 செகண்ட்ஸ் தட் அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்றது வந்து யூ ஹாவ் அ லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். டிஸ்ட்ராக்ஷன் ஃபேக்டர்ஸ் வந்து நிறைய இருக்கு. நீங்க வந்து ஒரு இதை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு கண்டென்ட் போன்ல பார்த்துட்டு இருக்கும் போது யூ கெட் அ கால், ஸோ யூ கெட் டிஸ்ட்ராக்டட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட் டு தட் வாட் எவர் யுவர் லைஃப். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஈவன் ஐ ஆல்வேஸ் திங்க் ஓகே, ஒரு தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது யாராலையும் பாஸ் பண்ண முடியாது, யாராலையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அப்படிதான் நான் வந்து ஐ ஆல்வேஸ் திங்க் மூவிஸ் ஆர் meant to have a theatrical experience. Of course, millennials have their what impatience. அவங்க அது அப்படிதான் சொல்லலாம். அத இப்ப இன்னைக்கு இருக்க குழந்தைங்க கிட்ட எல்லாம் நீங்க போயிட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து if my kid comes to my edit table, she would like instantly say ஏன் பார்த்ததே திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கேன். Then I can't go and explain that that's my job. So why don't you move forward to something? So I have to go through one thing, like what is there, what is not there. ஒரு ஃப்ரேம்ல வந்து என்ன இருக்கு இல்ல, என்னென்ன கன்வே பண்றோம், அது புரியுதா புரியலையா. so many things I have to like not only me, the editors have to go through. Like it's not about just about cutting short scene or a content, but also you have to see whether it is conveyed, it is understood. ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, கமிங் புட்டிங் இட் இன் லார்ஜர் ஸ்கேல், ஒரு குழந்தையோட அட்டென்ஷன் ஸ்பேனோ இல்ல கிராஸ்பிங் பவரோ அதுக்கும் ஒரு அடல்ட் ஆர் ஒரு வயசானவங்களோட லைக் 60+ அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் ஆர் கிராஸ்பிங் பவர் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அவங்களோட ரிசீவிங் இது வந்து அவங்க புரிஞ்சுக்கிறது குழந்தை புரிஞ்சுக்காது. இவங்க குழந்தை வந்து அவங்க அவங்க வந்து கிராஸ் பண்ற விஷுவல்ஸ் வந்து அவங்களால வந்து அவ்வளவு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. த டெக்னாலஜி டிஃபர்ஸ், த வேவ் லென்த் டிஃபர்ஸ், த டைம் லைக் த ஜென்ரேஷன் டிஃபர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம அவங்களுக்கு கேட்டர் பண்ணும்போது நம்ம என்ன தோணும், ஐ ஆல்வேஸ் சி எடிட்டிங் ஆஸ் குக்கிங். அண்ட் ஆண்டனி அதுதானே சொல்லுவாரு, உங்க குரு ஆண்டனி. ஆமா, he always says that. எனக்கு என்னன்னா when it comes to the larger viewership or the theater experience, I would say we are cooking biryani. இப்ப என்ன, நீங்க வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, பிரியாணி இஸ் a common dish which should be loved by everyone.
அதுல வந்து நீங்க அதுல உப்பா இருக்கட்டும் காரமா இருக்கட்டும், கிட் வில் ஈட், அடல்ட் வில் ஈட், அண்ட் எல்டர்லி பர்சன் வில் ஈட். அவங்க யாருக்குமே வந்து தட் ஷுடன்ட் அஃபெக்ட் தேர் சிஸ்டம், தேர் டேஸ்ட் பட்ஸ். எல்லாத்துக்குமே வந்து பிடிச்ச மாதிரி ஒரே டிஷ் தான் பண்ணணும், அதை கரெக்டா பண்ணணும் அப்படின்ற அந்த லெவல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ தீஸ் ஆர் த இன்கிரீடியன்ஸ், த ஸ்பைசஸ், த மீட், வாட் எவர், த ரைஸ், வாட் எவர், எல்லாமே வந்து கரெக்டா நம்ம வந்து ஒரு அளவா கொடுக்க, சரியான அளவுல கொடுக்கணும். ரொம்ப அதிகமாயிடக்கூடாது, ரொம்ப கம்மியாயிடக்கூடாது. அந்த அந்த இதுல இருக்கும்போது அது எல்லாருக்கும் அப்பதான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நீங்க ஒரு ஒரு கண்டென்ட் யூ ஹாவ் டு டிசைன் இட் ஃபார் எவ்ரி ஒன், நாட் ஜஸ்ட் ஆர் யூ ஹாவ் செட் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸ். இப்போ நான் சிம்பிளி சொல்ல போனீங்கன்னா அடல்ட் ஹியூமர்னு ஒரு ஜானர் இருக்கு. ஐ எடிட்டட் த்ரிஷாலன் அண்ட் நயன்தாரா. அது வந்து ஒரு ஒரு யூத் தான் பார்க்க போறாங்க. இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் கிட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து இவ்வளவுதான் போதும், இவ்வளவு இருந்தா போதும், அவங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ இந்த இதுதான் வயசானவங்க பார்த்தாங்கன்னா இந்த டயலாக்ஸ் எல்லாம் வைக்கிறது வேண்டாம், வைக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓகே இது வச்சா யூத்துக்கு புரியும். ஸோ இட் இஸ் தேர். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரீசென்ட்லி பொன்னியின் செல்வன், தட் ஒர்க் பிக் டைம் வித் த எல்டர்ஸ், பிகாஸ் அவங்க எல்லாருமே வந்து தே லவ் த ஏன்ஷியன்ட் கல்ச்சர் அண்ட் ஆல்சோ த புக். படம் பார்த்தவங்க எல்லாருமே அந்த ஹிஸ்டரி தெரிஞ்சு பார்த்தவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா வந்து அவங்களுக்கு இந்த ஹிஸ்டரி மேல விருப்பம் இருந்து பார்த்திருப்பாங்க. இந்த மில்லியனர்ஸ் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அதை அட்ராக்ட் பண்ணணும்னா, ஒண்ணு அவங்க படிச்சவங்களா இருப்பாங்க, இல்ல சம்மன் த ஃபேன் ஆஃப் கேம் ஆஃப் த்ரோன்ஸ், இந்த மாதிரி எபிக்ஸ் பாக்குறவங்க அந்த அந்த ஒரு ஆடியன்ஸா இருப்பாங்க. ஸோ இது வந்து அதான் we have to choose our audience when it comes to or if you are collectively giving in for the larger scale of audience, நீங்க வந்து எல்லாமே வச்சு வைக்கணும், வைக்கவும் கூடாது. ஸோ இட் இஸ் a thin line between do's and don'ts. அதுதான் நான் சொல்லுவேன். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நல்லா ஒர்க் ஆன ஒரு இன்டர்நேஷனல் மூவி அப்படின்னு பண்ணி அவதார். அவதாரம் வந்து இன்னைக்கு நான் பார்க்க சொன்னாலும் வந்து ஐ வுட் வாட்ச் லைக் இட் டெஸ்பைட் 3 hours of length, duration, it won't tire me, or it keeps me glued, or and still feel like make me feel fresh that I'm watching it for the first time every time. நான் வந்து இது வரைக்கும் ஒரு 50 times நான் பார்த்திருப்பேன் படம். அது அப்ப எப்பவுமே நான் என்ன சொல்லணும்னா வாட் யூ ஷுட் டெல், வாட் யூ ஷுட் நாட் டெல் அப்படின்றது இதுல என்ன சொல்லியிருக்காங்க, வாட் தே ஹாவ் சோசன், என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க பண்ணி எதை வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு கிராஃப்டோட நியூவன்ஸ் மட்டும் தான் நான் வந்து அங்க அந்த இடத்துல பாக்குறேன். ஸோ டியூரேஷன் ஆர் த லென்த் இஸ் நாட் டசன்ட் affect any audience as long as it is interesting. Super, very detailed response. Now coming to Sardar, இப்போ நீங்க சொன்ன அந்த பிரியாணி ஃபார்முலா இருக்கு இல்லையா, it has to work in Sardar because it is a mass commercial entertainer, but it is also very heavy on information. Like Mr. Mitrane சொல்லிட்டு இருந்தாரு that ஏகப்பட்ட விஷயங்கள், spy terminologies, the number of narratives in the film, like the number of plot lines in the film கூட லைலாது ஒரு ஆர்க் ஒன்னு போய்கிட்டு இருக்கும், காக்ரோச் ஒரு ஆர்க் ஒன்னு போய்கிட்டு இருக்கும், ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஏகப்பட்ட விஷயங்கள் இதுல இருந்தது. ஹவு சேலஞ்சிங் வாஸ் சர்தார் ஃப்ரம் த ஃபிலிம்ஸ் தட் யூ ஹேட்? இதுக்கு முன்னாடி பண்ண படம் எனக்கு தெரியும் எல்லா படத்துலயும் ஒரு பெரிய சேலஞ்ச் ஒன்னு இருக்கும் உங்களுக்கு, படத்துக்கும் ஒரு சேலஞ்ச் ஒரு மாதிரி இருக்கும். சர்தார் பொறுத்த வரைக்கும் வாட் வாஸ் த பிகெஸ்ட் சேலஞ்ச்? Sardar, நீங்க சொன்ன மாதிரி Sardar is a combination of like you said arcs, different arcs. I would say it's a combination of information and emotion. Right. So there is basically there is two core characters. One is Sardar and Vijay Prakash, அவரோட பையன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து எங்க மீட் பண்ண போறாங்க, இவங்களோட ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இது ஆன் அ ஜேர்னி ஆஃப் சர்ச்சிங் சர்தார், ஹூ இஸ் சர்தார் அண்ட் வாட் இஸ் சர்தார், வாட் சர்தார் இஸ் ஆல் அபவுட்,
வை வாட் ஹீ இஸ் அசோசியேட்டட் வித் அப்படின்ற ஒரு ட்ராக் ஒன்று போயிட்டு இருக்கும். அண்ட் தட் வில் கனெக்ட் டு த கிரைசிஸ், த கோர் கான்ஃபிளிக்ட். கான்ஃபிளிக்ட். அந்த கான்ஃபிளிக்ட் என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, நம்ம என்ன இஷ்யூ வந்து படத்துல பேசியிருக்காங்களோ அந்த அந்த இஷ்யூ தான் இந்த வாட்டர் ப்ராப்ளம். ஸோ அந்த வாட்டர் வாரை வந்து நம்ம வந்து சும்மா வந்து வாட்டர் வார் நம்ம வந்து நமக்கு என்ன தெரியும், இன்னைக்கு காலையில வந்து டேப் திறந்தா தண்ணி வருது, வரலன்னா என்ன பண்ணணும், வந்தா என்ன பண்ணணும், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஸோ தெர் இஸ் அ பிகர் வார் தட் இஸ் பீன் லைக் ஆர் அ பொலிட்டிக்கல் scenario that is happening behind all these things அப்படின்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கேட்கும் போது ஓ இவ்வளவு இருக்குதா. ஸோ ஐ டோன்ட் நோ பிபிஏ ஃப்ரீ நம்ம வந்து ஒரு இடத்துல எல்லா ஆட்ஸ்லயும் பார்த்துருக்கோம். யூ ஷுட் கிவ் பிபிஏ ஃப்ரீ. லைக் ஐ நோ பிளாஸ்டிக் இஸ் ஹார்ம்ஃபுல், பட் பிபிஏ அப்படின்னா என்ன, தட் இஸ் அஃபெக்டிங் a lot of kids, like not only like adults விட கிட்ஸ் தான் அதுல ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது லைக் ஒரு ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு அது ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்துச்சு. ஸோ ஹவ் ஆர் வி கோயிங் டு கனெக்ட் இட் வித் த ஆடியன்ஸ் அப்படின்னு வரும்போது தட் கிட் எலமெண்ட் அதுல வந்து ஒரு கிட் கேரக்டர் வந்து அது அந்த டிம்மின்ற ஒரு கேரக்டர் வந்து அவன் உள்ள வந்த போது அவன் ஓகே தட் இஸ் அஃபெக்டிங் ஹிம், ஸோ ஹீஸ் கவுண்டிங் இஸ் டேஸ் பிகாஸ் ஆஃப் தட் அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாம் வரும்போது இதை வந்து எப்படி புரிய வைக்க போறோம். ஸோ ஆன் ஸ்கிரீன் பிளே எப்படி நம்ம புரிய வைக்க போறோம். இட் ஷுடன்ட் லுக் லைக் அ டாக்குமெண்ட்ரி. ஏன்னா டாக்குமெண்ட்ரிஸ் ஒரு விபிஏ பாத்தீங்கன்னா தேர் ஆர் மல்டி நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ரிஸ் தட்ஸ் அவைலபிள் ஆன் யூடியூப். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லும் போது தட் ஹவு தட் ஃபிட்ஸ் இன் டு த ஸ்கிரீன் பிளே ஆர் how that fits into the characters, that is the biggest challenge I ever had. So இப்போ ஒரு சீன் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரைட்டிங்ல வந்து ஒரு சீன் இருக்கும், ஓகே இது வந்து இப்படி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அண்ட் இப்போ வந்து லைலா வந்து இதை வந்து ஒன்னொன்னுத்தையும் வந்து ஒரு டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காருன்னா தட் டசன்ட் கனெக்ட் வித் த ஆடியன்ஸ், அகைன் லுக்ஸ் லைக் அ டாக்குமெண்ட்ரி. So it should connect with the characters. So Laila should say that. How she is going to say that? Then we came up with an idea of ஒரு லேப்டாப் இல்ல ஒரு யூடியூப் கண்டென்ட் வந்து அவங்க வந்து இது பண்ணி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வீடியோனாலதான் அவங்க செத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இதை கொண்டு வந்துட்டு அந்த எதனால ஸோ திஸ் the entire conflict starts with an investigative point of view. So விஜி ஒரு ஒரு மிஷன்ல வந்து இறங்குறாரு. ஸோ எதனால வந்து இவங்க வந்து இது நடக்குது. ஸோ ஹீ இஸ் காட் அ பர்பஸ் ஜஸ்ட் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் தட் இஸ் தட் ஹீ இஸ் கிரேட் அப்படின்ற அந்த ஒரு இதனால வந்து இறங்குறாரு. இறங்கும் போது ஹீ இஸ் மெனி திங்ஸ் ஆர் அன்ஃபோல்டிங். அந்த அன்ஃபோல்டிங் ஃபேக்டர் வந்து அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் வைக்கும் போது தட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். சோ அந்த மாதிரி தட் அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் கட் டவுனும் பண்ணிட்டோம். அதுல ஒரு நல்ல அருமையான ஒரு டயலாக் இருக்கும். நீங்க வந்து இப்போ சர்தார் வந்து காக்ரோச் தேடி இதுக்கு போயிடுவார், நார்த்துக்கு போயிடுவாரு. சோ அங்க வந்து ஒரு ஹைட் அவுட்ல இருப்பாரு. சோ அவர்கிட்ட போகும்போது அவர் கேட்டுட்டு இருப்பாரு, சார் எப்படி சார் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில வச்சு வாட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது சிம்பிளா ஒரு ரப்பரை வச்சு பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணலையா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மெட்டஃபோர் அதுக்கு கொடுப்பார். ஸோ அது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ அதை ரீடைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது கன்சிடரிங் த டியூரேஷன் ஃபேக்டர், வில் இட் பி கன்சியூம்ட் ஆர் அண்டர்ஸ்டுட் பை எ கிட் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சோம். கண்டிப்பா இல்ல, கிட்ஸ் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த இது. ஸோ அவங்களுக்கு சூட்டபிளா அது இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது லெட்ஸ் சாப் இட் ஆஃப். அண்ட் இந்த படத்துல நிறைய நீங்க ரொம்ப இதுவா பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து பிளட்ஷெட் வயலன்ஸ்னு எதுவுமே இருக்காது. பட் வயலண்ட் திங்ஸ் ஹேப்பன், வயலண்டான விஷயங்கள் நடக்கும், பட் அது விஷுவலா ஆமா நீங்க வந்து பிளட்ஷெட் வயலன்ஸ்ன்றது ஒண்ணு இருக்காது. எப்பவுமே நீங்க ரொம்ப கோர் வயலன்ஸ் வந்து நீங்க வந்து அது வைக்கும் போது that will distract the audience from it. And we always thought okay இதுல வந்து ஒரு டிம்மின்ற ஒரு குட்டி பையன் கேரக்டர் இருக்குது,
குழந்தைங்க பார்க்கும்போது தட் ஷுடன்ட் ஆக்ஷன் ஷுட் பி த கிட்ஸ் லவ் ஆக்ஷன். அந்த இடத்துல இவங்க இந்த கோர் வயலன்ஸ் வந்து வைக்கும் போது அவங்க அவங்க வந்து அதுல டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. தட் கிராபிக் விஷுவல்ஸ் வந்து வச்சிடக்கூடாது. ரொம்ப அது ரொம்ப தெளிவா இருந்தோம். அண்ட் ஈவன் வேர்பல்லி வி ரெஸ்ட்ரிக்டட் டு ஃபியூ வேர்ட்ஸ். ரொம்ப அது குழந்தைங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ புரியணும், குழந்தைங்களுக்கு புரியுற விஷயங்கள் இன்னைக்கு வந்து வயசானவங்களுக்கு புரியாம இருக்கும். ஸோ ஃபியூ டெர்மினாலஜி. ஸோ வி ஹேட் டு ரிப்பீட் த சேம் கண்டென்ட். அந்த ரெட் லெட்டர்ன்றது வந்து குழந்தைங்களுக்கு ரெட் லெட்டர் அந்த அவங்க டிம்மி கையில இருக்குது ரெட் லெட்டர்ன்ற ஒரு இது வந்து இன்ஸ்டன்ட்லி குழந்தைங்க வந்து பார்த்தா தே வில் கோ வித் த எலமெண்ட்ஸ் ஆர் தி கலர்ஸ். அந்த மாதிரி அந்த இதுல வந்து போயிடுவாங்க, விஷுவல் எலமெண்ட்ஸ்ல வந்து அவங்க போயிடுவாங்க அந்த ஃபேண்டசில. பட் அடல்ட்ஸ்க்கு வந்து இதை எப்படி புரிய வைக்க முடியும்? ஸோ வி ரிப்பீட்டட் தட் ரெட் லெட்டர் ஆன் அண்ட் ஆஃப். எல்லா இடத்துல எங்கெல்லாம் வர முடியுமோ அங்கெல்லாம் வந்து ரெட் லெட்டரை வந்து ரிப்பீட் பண்றோம். ஸோ அந்த இடத்துல அதுக்கு வந்து மித்ரன் அக்ரிட் ஃபாதர். ஏன்னா ஏன் அங்கேயே சொல்லிட்டீங்களே, இங்க இங்க கட் டவுன் பண்ணிக்கலாமே அப்படின்னு வரும்போது வி ஹாவ் டு ஸ்பூன் ஃபீட் சம்திங். இந்த மாதிரி வந்து ரொம்ப டெக்னிக்கலி ஹை ஹை பார்ல இருக்கிற ஒரு கண்டென்ட் நம்ம சொல்லும் போது நம்ம அதை ரிப்பீட் பண்ணணும். அதை வந்து இதுவா சொன்னாதான் நமக்கு ஆடியன்ஸ் வந்து அதை எடுத்துக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு இதுதான். நான் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, இன்ஸ்டன்ட்லி ஐ மீன் இனிஷியலி we didn't understand the story. It took some time to follow. So we had that Vijay Prakash arc எடுத்துக்கிட்டீங்கன்னா that's an emotional arc. So we started the movie with Vijay Prakash. ஸோ அந்த ஸ்கிரீன் பிளே வந்து ஆரம்பத்துல சர்தார்ன்ற ஒரு கேரக்டரை ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸை மட்டும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் விஜய் பிரகாஷோட ஆர்க் எடுத்துட்டு போயிட்டு வி brought the audience into the entertainment zone. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து சர்தார் as per the original script, whatever you saw as interval block, சர்தாரோட intro, that is not the interval block. Yeah, I thought this because இன்டர்வெல் முடிச்ச உடனே ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு, வேற ரெண்டு பேருக்குமே பேரலா டிரா பண்ணி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா? ஒன்னே சர்தார் வந்து பிரிசன்ல இருந்து பிரேக் பண்ணி பிரிசன் பிரேக் சீக்வன்ஸ், அண்ட் இங்க வந்து விஜய் வந்து அவர் இது அந்த அவரோட இது அப்பா பத்தி தெரிஞ்சுக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிற விஷயம் ரெண்டு பேரும் பேரலா கட் பண்ணிருப்பீங்க. இங்க நெருப்பு வந்தா இவர் விழுவாரு, இப்படி திரும்பி பார்க்கும்போது அவரு இந்த ஒரு இடத்துல வந்து இவர் ஃபயர்ல இருந்து வெளில வருவாரு, அவர் அங்க தண்ணியில குதிப்பாரு. எனக்கு தோணுச்சு ஐடியலி பார்த்தா இதுதானே இன்டர்மிஷன் சீக்வென்ஸா இருந்திருக்கணும், இதுதான் பெரிய பேங்க்னு சொல்லி. யா that was the original intermission. பட் ஆனா நாங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதுல பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இனிஷியலி வி தாட். பட் தென் வி வாண்டட் டு பில்ட் திஸ் கேரக்டர், சர்தார்ன்ற கேரக்டரை பில்ட் பண்ணிட்டு, அண்ட் ஆல்சோ வாட் எவர் டீடைல் வி ஆர் கோயிங் டு சே, லைக் வி ஹேவ் டு prepare the audience for whatever thing you are going to, whatever the conflict you are going to consume in the rest of the story. So அத நம்ம சொல்றதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு அந்த கேரக்டர் பில்டப் வேணும். அதுக்கு முன்னாடி the content build-up வேணும். என்னத்தை பத்தி பேச போறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பு திரையில டிஜிட்டல் தெஃப்ட் அதை பத்தி நம்ம பேசியிருப்போம். ஸோ அங்கேயும் வந்து இரும்பு திரையோட இதுதான் வந்து கிராஃப் தான் வந்து இதுல நான் ஃபாலோ பண்ணிருப்பேன். பிகாஸ் அதுல வந்து வில்லனோட இன்ட்ரோ வந்து இன்டர்வல் பிளாக்ல வந்து அங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒயிட் டெவில்ன்ற கேரக்டரை வந்து ரிவீல் பண்ணிருப்போம். ஸோ இங்க அதை வந்து இங்க சர்தார்ன்ற ஒரு இது. ஸோ த சேம் ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் ஐ ஃபாலோட் இட் ஹியர். இது வந்து அடாப்டிவ் தான். இங்க எடிட்டேபிள்ல வந்து டிசைட் பண்ண விஷயம் தான் இது. பிகாஸ் எவ்ரி ஒன் ஆர் லைக் சோ ஸ்டபன், லைக் ஈவன் மித்ரன் வாஸ் சோ ஸ்டபன் அபவுட் ஹேவிங் திஸ் பேரல் ஸ்டோரி, லைக் சர்தாரோட எஸ்கேப்பும் விஜய் வந்து சர்தாரை பத்தி கண்டுபிடிக்கிறேன். அவர் போயிட்டு அங்க இந்த ரெண்டு ஆக்ஷன் சீக்வன்ஸும் வந்து ரெண்டும் பேரலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஐ மீன் எல்லாருமே சொன்னாங்க. பட் ஐ வாஸ் சோ ஸ்டபன் அபவுட் ஒன் திங். இது இங்க வந்தா
அது அது எனக்கு வந்து அது செகண்ட் ஹாஃப்ல வேற ஒரு ஹைல போய் முடியும். பிகாஸ் ஒன்ஸ் த ஸ்டோரி ஆஃப் த வேர்ல்ட் ஆஃப் சர்தார் ஸ்டார்ட்ஸ், அது அப்படியே வந்து இது பண்ணாம போகணும், பிரேக் இல்லாம போனிச்சுன்னா மட்டுமே தான் அவங்களால தே கேன் டேக் இட் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு. அண்ட் சோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ், டியூரேஷன் டியூரேஷன் இருக்கு. நீங்க அதை தூக்கி நீங்க முன்னாடி போட்டீங்கன்னா the duration of the first half will go like the narrative will go even more uneven larger. ஆமா, அது 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 பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுனாலதான் ஒன்ஸ் நீங்க இந்த மைண்ட் செட்டை இது பண்ணிட்டு ஒரு ஹை பாயிண்ட்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணும். ஸோ மிஸ்டர் மித்ரன்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு தட் நிறைய ஃபோக்கஸ் குரூப்ஸ்க்கு ஸ்கிரீனிங் பண்ணியிருந்தோம், லைக் நிறைய ஃபோக்கஸ் குரூப்ஸ்க்கு. இரும்பு திரைக்கு அவர் சொல்லியிருந்தாரு தட் யாரோ ஒரு ஆட்டோ டிரைவருக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு படம் போட்டு காமிச்சு இந்த விஷயங்கள்லாம் எனக்கு புரியல, இந்த விஷயம்லாம் ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெல் அவுட் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. அப்படி நீங்க ப்ராப்பரா இதுக்கு ஃபோக்கஸ் குரூப்ஸ் எல்லாம் போட்டு சர்தாருக்கு பண்ணிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி உங்க கெரியர்ல பண்ணது உண்டா? ஃபோக்கஸ் குரூப்ஸ்க்கு போட்டு காமிச்சு அதோட இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டு பண்ணது? லைக் ஃபோக்கஸ் குரூப்ஸ்ன்றது கிடையாது. we have screenings among the teams or the families of the crew. ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூப்பிட்டு அது பண்ணி, எனக்கு தெரிஞ்சு ராஜாராணிலேருந்து இது பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து டைரக்டர்ஸ் ஹூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் showing the like or exposing their project to exposing their product to someone from the outside. இந்த மாடல் வந்து பாலிவுட்ல ஆல்ரெடி இருக்கு. I've seen Mr. Amir Khan did this most of the time. Like அவரோட எல்லா படங்களுக்கும் வந்து he's got this focus group of like so many like people from different sectors to watch the film and decide it upon their feedback. அப்படின்ற அந்த ஒரு இதற்கு ஃபைனல் கட் வந்து அவங்க சொல்றதை கேட்டுதான் வந்து அவங்க சொல்றதை கேட்டு அதை பேஸ் பண்ணி தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் இட் ஹெல்ப்ஸ் லைக் the whole process very much. நீங்க வந்து சும்மா ஃபோக்கஸ் குரூப் பண்ணணும்னு எனக்கு, ஏன்னா எல்லாருக்குமே வந்து நான் செய்யறது கரெக்ட் அப்படின்ற, நான் செய்யறது வந்து 100% கரெக்ட் அப்படின்ற ஒரு தாட் குள்ள போயிட்டோம்னா we will not make movies for audience. We can only make movies for ourselves. When we want to make movie for the audience that is going to get into a larger platform like theater or the OTT. Okay, OTT la you have a convenience of fast forwarding or whatever. நீங்க அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. பட் நீங்க வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் நீங்க வந்து சில்வர் ஸ்கிரீனை டச் பண்ணும் இல்ல டிவிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது you have to have the perspective of different set of people and that focus group screening is helping us all the time. அவங்களோட ஃபீட்பேக்ஸ் பேஸ் பண்ணும். நிறைய பேர் சொன்னாங்க இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த ரெட் லெட்டர்னா என்னன்னு புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல வந்துச்சு. ஸோ தென் we had to give detail for the red letter. So hence this so many flash cuts come. எதுக்கு இவ்வளவு போறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அப்போ கேட்டா உங்களுக்கு புரியுது, நிறைய பேருக்கு புரியல. ஸோ அதனால these all came from the elder people, their perspective. ஸோ அது வந்ததுனால ரெட் லெட்டருக்கு ஒரு டீட்டெயில் கொடுத்தோம். அண்ட் ஆல்சோ வேற ஏதோ ஒரு படத்துல ஐ மீன் அந்த லிட்டில் பிரதர்னு ஒரு 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 எலிமெண்ட் இருக்கும். ஸோ அந்த லிட்டில் பிரதர் என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு சின்ன இது வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் குவைட் சர்தார் வாஸ் குவைட் காம்ப்ளிகேட்டட் ஃபார் அஸ் டு ஃபிகர் இட் அவுட் ஈவன் ஆஸ் அ ஸ்கிரீன் பிளே. ஏன்னா இது எல்லாம் மொத்தமுமே வந்து சீன்ஸா தான் இருக்கும். we had to change so much on the table. We had writers inside the edit room and we had to write. Even I was part of writing. நான் உட்காந்து ஓகே கன்வீனியன்ட்டா புட்டிங் த ரைட் வேர்ட்ஸ் in precise the precise word in the shorter duration.
அதுவுமே வந்து சொல்லணும். நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அது ஓகே. அண்ட் ஹேவிங் நிறைய இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் யூஸ் பண்ணிருப்போம். ஸோ ஒரு ரைட் விஷயத்த வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு வி ஹேட் டு டூ ஆல் தோஸ் திங்ஸ். ஏன்னா we have used few things that don't even exist. That little brother, that microfilm that don't even exist. இப்போ நீங்க போயிட்டு எங்க மார்க்கெட்ல மைக்ரோஃபில்ம் வாங்கவே முடியாது. So we had to create, I mean, ஒரு art departmentல they created something like which is near to the microfilm. But ஆனா அது எக்ஸாக்டா அத கொண்டு வர முடியாது. So we had to purchase few stock footages and modify that according to our story. So VFXல ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் தட் இஸ் அண்டர்வென்ட் ஃபார் கம்யூனிகேட்டிங் த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சர்தார். பெரிய சங்க்ஸ் ஏதாவது did we miss in the film? Yeah, there were scenes that add to the detail. சங்க்ஸா வந்து இல்ல, யூசுவலி ஐ வுடன்ட் ப்ரிஃபர் லூசிங் எனிதிங் ஆஸ் சங்க். லைக் ஐ வுட் ட்ரை டு கன்சாலிடேட் எவ்ரிதிங் அண்ட் ஸ்ட்ரிங்க் இட் டவுன் டு இது. நான் வந்து அப்படி நான் எதையும் லூஸ் அவுட் பண்றதுக்கு நான் போக மாட்டேன். அண்ட் we had few scenes like we had to chop it because அது தேவைப்படல அப்படின்னு சொல்லி தோணுச்சு. we don't want that detail அப்படின்ற மாதிரி, which not very important one, but that could have added some like some value to the story. ஸோ அது பட் அது தேவைப்படல. ஏன்னா அது 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 சொன்னாலும் சொல்லலனாலும் ஓகே, பட் we took the decision to lose it. Okay, let's talk about editing action sequences. இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க, லைக் விஸ்வாசம், விவேகம், அனாத், தெரி, பிகில், யூ ஹேவ் டன் ஆக்ஷன். பட் சர்தார் இஸ் வெரி ஹாலிவுடைஸ்ட். இப்போ ஜென்ரலி இஃப் யூ டேக் சம்திங் லைக் அ பிகில் ஆர் அ விஸ்வாசம், த ஃபோக்கஸ் இஸ் ஆன் போசஸ் இல்லையா, கிரியேட்டிங் திஸ் இமேஜஸ் வேர் ஸ்லோமோ இருக்கட்டும், அந்த ஹீரோ பில்டப். அது சர்தார்ல ஐ ஃபெல்ட் தி ஆக்ஷன் வாஸ் குவைட் டிஃப்ரெண்ட். இட் வாஸ் வெரி ஹாலிவுடைஸ் மாதிரி. இட் வாஸ் nothing was specifically heroic about it, although அந்த கேரக்டருக்கான அந்த ஹீரோயிசம் அது இருக்கு. பட் ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஸ்பெசிஃபிக்கா நம்ம இங்க ஸ்லோமோ போடலாம், 2 பேர் பறக்குறாங்கன்னா நம்ம ஸ்லோமோ போட்டு பண்ணலாம். அது ஷூட்டிங்லயும் அப்படிதான் ஷூட் பண்ணிருக்காங்க. அண்ட் எடிட்டிங்லயும் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் வெரி எப்படி டோன் டவுன் அண்ட் ஃபாஸ்ட் பேஸ் தான் எனக்கு இருந்தது. ஹவு டிஃப்ரெண்ட் வாஸ் இட் எடிட்டிங் திஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ்? பிகாஸ் இப்போ இருக்கிற ஃபிலிம்ஸ்ல, ஹாலிவுட் ஃபில்மே எடுத்தாலும் இருக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, ஆக்ஷன் இஸ் சோ ஃபாஸ்ட் பேஸ்ட், எங்களால ஃபாலோவே பண்ண முடியலன்ற மாதிரி தான் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வரும். ஸோ ஹவு டிஃப்ரெண்ட் வாஸ் சர்தார் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எடிட்டிங் ஆக்ஷன் சீக்வன்சஸ்? See, Sardar has a convenience of உங்களுக்கு வந்து 2 parallel action, the father and the son. இதுல வந்து உங்களுக்கு not coincidentally few action, like few action matches, like the stunt ரெண்டு பேரும் 2 சீக்வென்சஸ்ல 2 பேரும் 2 பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, அது ஏதோ ஒரு வகையில ரெண்டுமே வந்து உங்களுக்கு பேரலல் ஸ்டோரி டெல்லிங்ல வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் தட் ஹெல்ப் மீ டு cut down on cut down on the duration. ஒரே ஒரு இது மட்டும் நீங்க பண்ணிட்டு இருக்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் அடிச்சிட்டு இருக்காங்க இல்ல ஆக்ஷன்ல இருக்காங்கன்னும் போது, you have to see a lot of things like continuity and all that. பட் நீங்க வந்து parallel story telling அப்படின்னு வரும்போது we can cut down on, like you don't have to see much of continuity. and ஆக்ஷன்லயே நிறைய தூக்கியிருக்கேன், நிறைய டெலிட் பண்ணிருக்கேன், நிறைய சங்க்ஸ் வந்து டெலீட் பண்ணிருக்கேன். ஸோ எது வேணுமோ அதை மட்டும் ப்ரிசைஸா யூஸ் பண்ணிட்டு பேரலல் டெல்லிங் வந்து இட் வாஸ் குவைட் நைஸ் டு டெல் டூ. 2 ஹீரோஸ் இருக்காங்க அப்படின்னும் போதே, அப்ப நம்ம அந்த காலத்துல வந்து பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அலாவுதீன் அற்புத விளக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ரஜினி சார் ஃபைட் பண்ணுவாங்க, ஒரு பக்கம் கமல் சார் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மல்டி ஸ்டார் எஃபெக்ட் வந்து இதுல வந்து ரொம்ப இதுவா இருந்துச்சு. அண்ட் நீங்க ஹாலிவுட் மூவிஸ்னு பாத்துக்கு போனீங்கன்னா,
நிறைய படங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி ரெண்டு அந்த பேரலல் ஆக்ஷன். ஒரு ஒரு இடத்துல Yeah. ஒரு ஹீரோ சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு ஹீரோ சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. Yeah, 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 ஸோ yeah. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல எனக்கு இது வந்து ரொம்ப இதுவா பட்டுச்சு, ரொம்ப நல்லா பட்டுச்சு. அண்ட் ஐ டுக் லைக் எப்பவுமே வந்து நான் டு ப்ரிப்பேர் மை மைண்ட், ஐ வாட்ச் அ லாட் ஆஃப் ஆக்ஷன் மூவிஸ் லைக் பிஃபோர் எடிட்டிங் ஆக்ஷன், நாட் இன் Okay. பர்டிகுலர் Like, can you ஹவு name a இட் இஸ் few? ட்ரீட்டட். எதை பார்த்து can you name a few that you keep going back to? நாட் வெரி பர்டிகுலர். நான் சும்மா ரேண்டமா பார்ப்பேன். Okay. ஏதோ ரேண்டமா ஏதாவது மிஷன் இம்பாசிபிள் பார்ப்பேன். ஸோ மிஷன் இம்பாசிபிள்ல நான் மோஸ்டா சேசஸ் இருக்கும். லைக் Yeah. லாட் சேஸ் Yeah. ஸ்டன்ஸ். ஸோ நான் சேஸ் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு கனெக்டிங் த இமோஷனல் லேயர் வித் த ஸ்டண்ட் லேயர், அதை நீங்க கனெக்ட் பண்ணும்போது அது எப்படி மத்த படங்கள்ல ஒர்க் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இதெல்லாம் வந்து சேஸ் நான் சொல்றேன். அண்ட் ஐ வாட்ச் மம்மி. உங்களுக்கு பேரலல் Okay. மம்மி, நான் பழைய மம்மி பார்த்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸோ யூ கெட் டு லேர்ன் ஃபியூ திங்ஸ் ஃப்ரம் வாட் யூ வாட்ச். எனக்கு வந்து ஐ டோன்ட் கோ வித் தியரிஸ். லைக் தியரி எனக்கு வந்து I always believe like the theories or grammar that doesn't apply in creative art. Yeah, You yeah. have to explore, or you have to explore. You have to think out of the box, break the rules, cross the border. So இதெல்லாமே பண்ணா மட்டுமே தான் you can create something. ஸோ அந்த இதுல வந்து எனக்கு இதெல்லாமே வந்து ஒரு கைடன்ஸா இருந்துச்சு. மற்றபடி வந்து ஐம் அப்ளைங் மை ஓன் லைக் ரூல்ஸ், லைக் மை ஓன் ஸ்டைல் டு ஃபியூ திங்ஸ். சில இடம்லாம் வந்து சில இடம்லாம் வந்து நான் வந்து கிராமரே இல்லாம நான் வந்து சில இது எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். சர்தார்லயே சொல்றேன். ஸோ அந்த பிரேக்கிங் த ரூல்ஸ் வில் ஆல்வேஸ் கிவ் அ வெரி குட் பெர்ஸ்பெக்டிவ். Super. As we near the end of the conversation, I have very few questions not related to Sardar. அந்த பிரியாணி கான்செப்ட் ஒன்று சொல்லியிருக்கீங்க இல்லையா, தட் எல்லாருக்குமே பிடிக்கணும். ஒரு 6-year-old, now you are putting yourself into their shoes இல்லையா? ஒரு குழந்தைக்கு இது புரியுமா புரியாதா, இல்ல ஒரு வயசானவருக்கு இது புரியுமா புரியா, நீங்க வந்து அவங்களோட கண்ணோட்டத்துல பாக்குறதுக்கு முயற்சி பண்றீங்க. பட் அது சில டைம் மிஸ்கால்குலேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? சில நேரம் ஆகும், பட் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் இட் ஒர்க். ஏன்னா தட் இஸ் வாட் ஃபோக்கஸ் குரூப்ஸ் இஸ் ஃபார். லைக் அந்த ஒரு இது. ஸோ அவங்க வச்சு பார்க்கும்போது ஓகே இது புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஓகே யாரோ ஒரு 1 இல்ல 2 குழந்தைங்க வந்து இது புரியுது அப்படின்னு சொல்லும் போது ஓகே. பட் மெஜாரிட்டி ஒப்பீனியன் எடுத்துட்டு தான் வந்து யூ கான்ட் ஆல்வேஸ் கோ வித் த மினிமம் நம்பர்ஸ். நீங்க வந்து மெஜாரிட்டி வச்சு போகும்போது தான் வந்து அது ஒர்க் ஆகும். ஸோ வில் ஆல்வேஸ் கோ வித் த மெஜாரிட்டி. அண்ட் சில இதெல்லாம் வந்து சில ஒப்பீனியன்லாம் வந்து கேட்கும் போதே வந்து தெரியும், ஓகே திஸ் இஸ் ஃபார் நேம் சேக், ஜஸ்ட் செக் தட், இக்னோர் அப்படின்னு. அந்த மாதிரி சில இது இக்னோர், சில ஃபீட்பேக்ஸ்லாம் இக்னோர் பண்ண டைமும் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப பெருசா இம்பாக்ட் பண்ணாதுன்ற ஒரு இதுல வந்து டெசிஷன் மேக்கிங்ல மெனி டோல்ட், ஈவன் ஆஃப்டர் ரிலீஸ் மெனி டோல்ட் ஓகே சாங்ஸ் ஆர் நாட், சாங்ஸ் வந்து இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர சாங்ஸ் வந்து இதுல தேவைப்படாது, அதை வச்சிருக்க தேவையில்லை. பீன் ட்ரிம்ட், இட் குட் ஹவ் பீன் லிட்டில் மோர் பேசியர், லைக் ஃபாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் வென் இட் கம்ஸ் டு ஸ்டோரி டெல்லிங் ஆர் கமர்ஷியல் இது, அந்த சாங்ஸ்லயும் வந்து சின்ன ஸ்டோரி வந்து ஏதோ ஒரு வகையில பிளேஸ் ஆயிருக்கு. இவர் வந்து ஒரு பப்ளிசிட்டி ஃப்ரீக்ன்றது வந்து விஜய் பிரகாஷ் இஸ் அ பப்ளிசிட்டி ஃப்ரீக்ன்றதுல அந்த ஃபர்ஸ்ட் சாங்ல வந்து கொஞ்சம் சொல்லியிருக்கும். அண்ட் அந்த லவ் சாங்ல வந்து இந்த சமீரா ஆர் அந்த சமீராவோட ஃபியூ மாண்டேஜஸ் வந்து உள்ள அதை வந்து அந்த ஃப்ளோல வந்து அது ஒரு இதுவா
அந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு அது ஹெல்ப் பண்ணி. ஸோ சாங்ஸ் ஐ ஆல்வேஸ் திங்க் இட் ஹெல்ப்ஸ் த டு மூவ் த ஸ்டோரி அப்படின்ற அந்த ஒரு இதுல வந்து நான் அப்படிதான் பாக்குறேன். அண்ட் ஆல்சோ எல்லா சாங்கையுமே வந்து ஃபுல் டியூரேஷன்ல வைக்கல, ஃபுல் யா அது ஒரிஜினல் டியூரேஷன்ல வைக்கல, எல்லாமே சாப் டவுன் ட்ரிம் டவுன் பண்ணி தான் பண்ணிருக்கு. பட் சிலருக்கு அந்த சாங் பிடிக்காம இருக்கலாம், சிலருக்கு அவங்களுக்கு அவங்க அந்த அந்த ஸ்டோரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு சாங்ன்ற மாதிரி நினைச்சிருக்கலாம். ஸோ அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஆல்வேஸ் தட் இஸ் அனதர் லெசன் தட் ஐ டேக்கன். பட் I have a justification that I have justified the storytelling with the song. So no regrets. சூப்பர், பர்ஃபெக்ட். What's happening with Jawan Ruben? எப்படி போயிட்டு இருக்கு? How much of it is remaining? Jawan is like it is too early to talk about Jawan. Like it is shaping up well. Like almost 50% of the shoot is done, and the editing is happening parallelly. Parallelly editing பண்ணிட்டு இருக்கீங்களா? Parallelly editing is happening because there is a lot of VFX involved in the sequences. So and it is got a high power action. Stunt directors from around the world. பெரிய பெரிய ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் பண்ண லைக் மேட்மேக்ஸ் அண்ட் இந்த மாதிரி படங்கள், பெரிய படங்கள், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், மேட்மேக்ஸ் எல்லாம் பண்ண ஸ்டன் டைரக்டர்ஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டன் டைரக்டர்ஸ் ஃப்ரம் ஆர் ஓன் இண்டஸ்ட்ரி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இது வந்து ஒரு ஹை ஆன் ஆக்ஷனா இருக்கும். அண்ட் ஈச் கேரக்டர் இஸ் காட் so much power to it, and by now you would have known the casting, like cast and crew, so that it is going to be another multi-starrer that would cater every part of Indian audience. So அது வந்து ஒரு நல்ல கமர்ஷியல், as usual அட்லீஸ்ட் ஃபார்முலால ஒரு நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னரா வர்றதுக்கான எல்லா அம்சமும் இருக்குது படத்துல. So I'm happy working on it. சூப்பர். உங்களுக்கு இன்னொரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புது செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்காக டேப் பண்றதுக்கு புது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். மேபி லைக் திஸ் இஸ் of late உங்களுக்கு இட்ஸ் நாட் அபவுட் நியூ செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஆர் தி சேம் ஆல் தி டைம். பட் உங்களுக்கு ஒரு ஸ்டாரை வந்து ஹேண்டில் பண்றது வந்து அவங்கள சுத்தி ஒரு ஒரு இது இருக்கும், ஒரு யூனிவர்ஸ் இருக்கும். ஸோ அந்த யூனிவர்ஸை வந்து அதோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஓகே அவங்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்ல என்னென்னலாம் வந்து வாட் ஒர்க், வாட் டிட் ஒர்க், ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணிட்டு வாட் வி ஆர் கிவிங் நியூ. ஸோ இந்த விஷயத்துக்கு வெதர் இட் இஸ் காட் த சிமிலாரிட்டி ஆர் த டிஃபரன்சஸ் ஆர் ஹவு த டிஃபரன்சஸ் ஆர் ஒர்க்கிங். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்றது தான். அண்ட் ஆல்சோ ஒரு எப்பவுமே வந்து லிமிடேஷன்ஸ் ஆர் த டியூரேஷன் கண்ட்ரோல்னு வரும்போது அது எடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இன்னைக்கு ஆஸ் த டிஜிட்டல் சினிமா இஸ் எவால்வ்ட், so the filmmakers don't have a limitation on whatever they expose or explore. ஸோ இந்த இதை வந்து நீங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு வந்து யூ ஹாவ் டு ஸ்ட்ரகிள் அ லாட். ஸோ தட் ஸ்ட்ரகிள் இஸ் ஸ்டில் ஆன். ஸோ யா, நாட் ஓன்லி ஜவான், லைக் த ஃபில்ம்ஸ் இன் ஜெனரல், இட்ஸ் அ ப்ராசஸ். லைக் ஸோ யூ ஹாவ் டு give one film from many. So that is the process that is quite tedious, and we are enjoying it. ஃபைனல் கொஸ்டின், ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எப்போ அந்த ஜம்ப் பண்ண போறீங்க டைரக்ஷனுக்கு? I'm just waiting, like probably by next year I'm just setting up the everything. If everything goes well, probably by next year I will start at least the pre-production of the film. Like, it's high time I have to start start my directorial. So I'm just settling upon my editorial ventures. Like I'm just taking the limited ones, and yeah, I'm probably hoping for the best. Like at least by next year, I would at least start the pre-production. So that's what, like so நான் என்கிட்ட இருந்து வரும்போது
எனக்கே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஐ புட் லைக் ஸோ யூ யூ புட் யோர் செல்ஃப் இன்டு ப்ரெஷர்னா தான் வந்து யூ கேன் டெலிவர். ஸோ ஐ புட் so much pressure into myself. ஏன்னா I need, like, if I aim for like 200 only, I can get at least 80. Right. So I've given like 300 to my as the target. ஸோ எனக்கு வந்து அந்த அட்லீஸ்ட் எனக்கு அந்த அச்சீவ்மெண்ட் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது இருக்கு. லைக் இட்ஸ் ஆல் அபவுட் மை இட்ஸ் ஆல் அபவுட் மை பேஷன் தட் த கோர் திஸ் திங் இன்வால்வ் இன் ஃபில்ம் மேக்கிங். ஸோ அதுக்கு நான் பண்ணும்போது ஐ நீட் த ரைட் டைம், ரைட் பீப்புள், ரைட் சிச்சுவேஷன். ஸோ அதெல்லாமே வந்து ஐ ஹோப் next year it materializes. I'm praying for the good thing. Perfect. On that very good note, thank you very much for your time and all the very best. Unga editorial ventures ko and obviously for your directorial ko. I hope everything aligns. Thank you so much. Thank you. Yeah. Thank you. And nice talking to you. Thank you. Bye bye.